நான் ஒரு சின்னதாக குட்டி ஸ்டோரி சொல்ல போகிறேன். இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள், அது போதும். அது என்னென்னா, கோழியும் மனுஷனும் ஒன்று. கோழியும் மனுஷனும் ஒன்று. ஏன் தெரியுமா? செத்து போனால் கோழியோட விலை அதிகம், உயிரோடு விற்றா அந்த கோழியோட விலை கம்மி. உயிரோட 150 ரூபான்னா செத்து போனால் 250 ரூபா. அப்புறம் மனுஷனை பார்த்தீங்கன்னா, உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க வயசானவங்க அம்மாவாக இருந்தாலும், அப்பாவாக இருந்தாலும், தாத்தாவாக இருந்தாலும், பாட்டியாக இருந்தாலும், ஏதோ ஒரு உறவாக இருந்தாலும், சாகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் கடைசி காலத்தில் குடிக்க தண்ணி கூட கொடுக்க மாட்டாங்க, இருக்க இடம் கொடுக்க மாட்டாங்க, அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இதே அவங்க இறந்துட்டான்னு கேள்விப்பட்டா எங்கே இருக்கிற 10 ஒரு பங்காளியும் சேர்ந்து ஒன்றா வந்து அவங்களுக்கு கரிமாறு செஞ்சுட்டு போவாங்க. கரிமாறு செஞ்சுட்டு கறியும் சாப்பிட்டு போயிடுவாங்க. செத்து போனதுக்கப்புறம் அவங்களுக்கு தேனை படைக்கிறது என்ன, அது என்ன, இது என்ன, அதிரசம் என்னன்னு தேனும் பாலும் கலந்து நீங்கள் என்னதான் சாமி கும்பிட்டாலும் அவங்களுக்கு என்ன அதனால பலன் இருக்கு? அதே உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தண்ணி அவசரத்துக்கு கொடுத்தாலும், ஒரு வேளை சாப்பாடு கொடுத்தாலும் அது நமக்கு புண்ணியம் தான். அதுதான் சொன்ன, கோழியும் மனுஷனும் ஒன்று. உதாரணத்துக்கு நம்ம இயக்குனர் பாரி சார் அவர்கள் இப்போ காலமாயிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் காலமாயிட்டு அடக்கம் பண்ணிட்டாங்க. இன்னை வரைக்கும் அவர் எங்கே பார்த்தாலும் அவருடைய சாங்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. எங்கே போய் நின்னாலும் திரு பாய்கிரா சாரோடைய இப்போ இந்த சோக பாடல், மெலடி சாங்கு, அந்த 7 நாட்கள், முந்தானம் பிடிச்சி, இந்த மாதிரி பாட்டெலாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் அந்த பாட்டை பார்த்துருப்பாங்க? இதுதான் மனுஷனோட வாழ்க்கை, கோழியோட வாழ்க்கையும். கோழி உயிரோடு இருந்தால் 150, இறந்துட்டா 200 ரூபா. மனுஷன் உயிரோடு இருந்தால் அவனை அடிக்க வருவாங்க, அவனை போல அவன் எதிரி அவனும் இல்லம்பாங்க, அவனை குத்தணும்பாங்க, கொலை பண்ணுவாங்க, பின்னாடி சூழ்ச்சி பண்ணுவாங்க, மூஞ்சிக்கு நேரம் பேச மாட்டாங்க, ஃபோன் பண்ண மாட்டாங்க, கால் பண்ண மாட்டாங்க. செத்துட்டா அவ்வளோ பெரிய மாலை கொண்டு வந்து நம்ம மேலே போட்டு நமக்கு உட்காந்து எல்லாம் செஞ்சுட்டு நமக்கு கடைசி வரைக்கும் நம்மளை குடும்பம் அடக்கம் பண்ணுற வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க. ஏன்னா அவங்க அதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க. அதனால செத்துக்கு அப்புறம் வராங்க. உண்மையிலேயே ஒரு மனுஷன் நல்லா இருக்கணும்னா உயிரோடு இருக்கும்போது அதை பார்க்கறதா உண்மையான உறவு. செத்துக்கு அப்புறம் நீ போனாலும் சரி, நீ போகாட்டி சரி, நீங்க போய் பார்த்தா அவங்க செத்தவங்க பழைக்க போறாங்க, அது ஒன்றும் இல்லை. என்ன ஏதோ தோணுச்சு சொன்னேன். ஓகே.